மாறன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீஸே வந்து சுத்தமா வந்து மாட்டேங்குது. என்ன காரணம்னே தெரியல. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம மாறன்லேருந்து எல்லாரும் கடையில வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராஜான்னு ஒருத்தவங்க வந்து வராங்க. "சித்தப்பா நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே வந்து சண்டே ஸ்பெஷல் எபிசோடில் வந்து ஒருத்தவங்க டிக் டிக் டிக்லாம் எடுத்தாங்கல்ல, அவங்க தான் ராஜா போல இருக்கு. அவங்க வந்து அவங்க வீட்டில் விசேஷம் வச்சுருக்கோம், கல்யாணம் வச்சுருக்கோம் என் தங்கச்சி பிரியாக்கு. நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோட வரணும். என்னது நம்ம பொண்ணு பிரியாக்கு கல்யாணமா? என்னப்பா சொல்கிறீங்க? காலம் அவ்வளோ வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கா? ஆமாம் சித்தப்பா. கடையிலேயே எப்போ பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கீங்களே, ஊர் பக்கம் வரமாட்டேங்கிறீங்க. சரிப்பா அந்த கல்யாணத்தை வந்து ஜாம் ஜாம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சித்தப்பா கடையில் விசேஷமா என்ன? இந்த கடை ஆரம்பித்து 26 வருஷம் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து சின்னதாக வந்து ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இருக்கோம். வீராமரம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. ராஜா உடனே வந்து அவங்க 2 பேரும் வந்து ஜோடியாக வராங்க. டேய் ஆசைப்பட்டதெல்லாம் வந்து நிறைவேற்றிட்ட போல இருக்கே, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ராஜா, சித்தப்பா உங்ககிட்டயே இவங்க 2 பேரோட காதலை பற்றி சொல்லலான்னு இருந்தேன். தம்பி தான் வந்து சொல்ல வேணான்னு சொல்லி தடுத்துட்டான். உன்னை வந்து கண்மணி வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க. அவங்கள மட்டும் கிராமத்துக்கெல்லாம் கூப்பிட்டீங்க அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி ராகவன்ட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க கண்மணி. அப்பா கூப்பிட்டா நான் என்ன பண்ண முடியும்? மாமாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கூப்பிட்டு தனியாக வந்து பேசிடுவேன், கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் தேவையில்லாம பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்கள் தம்பிக்கிட்ட டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்ன பண்ணுறது வாக்கப்பட்டுட்டோம். என்னது? ஆமாம் என்ன பண்ணுறது வாக்கப்பட்டுட்டோன்னு அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து செமையாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ராகவன் வந்து லைட்டாக வந்து பயப்படுறாங்க. எல்லார்கிட்டயும் வந்து சொல்லிட்டியாடா நம்ம காதலிச்சோன்னு? நம்ம எங்கடா காதலிச்சோங்கிற மாரி அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க நம்ப வீரா. ஐயய்யோ! இவ வேற பார்க்குறாளே! இப்ப சமாளிக்கணுமே! வீரா அண்ணன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, கியூட்டா அழகா வந்து 2 பேரும் ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க. அப்பன்னு பார்த்து, ராஜா வந்து கல்யாணத்துக்கு எதுவுமே செய்யலையேடா! இப்ப கால்ல வேற விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, கழுத்த தொட்டு பார்க்குறாங்க. 10 பவுன் செயின் வந்து போட்டிருக்காங்க. மாறன் கழுத்துல வந்து போட்டு விடுறாங்க அந்த இடத்துல. "வச்சுக்கடா! உன் கல்யாணத்துக்கு நான் எதுவுமே செய்யலல்ல. இதெல்லாம் ஒரு விஷயமா? வச்சுக்க. இந்த கல்யாணத்த வந்து நீ தான் முன்ன நின்னு நடத்தி குடுக்கணும். வீரா வரால்ல, எனக்கு கவலையே இல்ல. சூப்பரா வந்து நடத்தி குடுத்துரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. "ஏய் வீரா! என்னடி ஒத்துக்கவே மாட்டேங்கிற? போறோம்ல, உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு" எப்போதும் போல மாறன்ட்ட வந்து தனியா வந்து பேசுனாங்க. நம்ம வீரா குடுகுடுன்னு போறாங்க அந்த இடத்துல. "என்னாலலாம் வர முடியாது." "என்னடி சொல்ற? நீ இல்லாம என்னால எப்புட்ரி அங்க போ முடியும்? நீ வந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா?" "யாருக்கு?" "எனக்கு தான். அந்த ஊருக்கு போனோம்னு வச்சுக்கயேன், நான் எவ்வளோ தெரியுமா சந்தோஷமா இருப்பேன். லீவ் விட்டாச்சுன்னா போதும், நான் அந்த கிராமத்தில தான் இருப்பேன். இயற்கையான வயல்வெளி, ஜில்லுன்னு காத்து, கிணத்து தண்ணீல வந்து குடிக்கலாம், குளிக்கலாம், ஆத்து தண்ணீல வந்து மீன் பிடிக்கலாம். எவ்வளோ சந்தோஷமான மெமரீஸ்லாம் எனக்கு இருக்கு தெரியுமா? நான் பண்ணாத சேட்டையே கிடையாது. அந்த ஊரே வந்து எனக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படா மாறன் தம்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி, ஊரே வந்து கலகலப்பா இருக்கும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாறன், "அப்படியாடா! என்னால வர முடியாது. என்னடி நான் இவ்வளோ பெரிய பில்டப் வந்து குடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது வரமாட்டேங்கிற?" "ஏய் வர முடியாதுன்னா முடியாது. அது கிராமம். இங்க நடிக்கிற மாரிலாம் அங்க நடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாரும் கண்டுபிடிச்சுருவாங்க. நீ வேற அட்வான்டேஜ் ஓவரா வந்து இருக்கும். நீ வந்து இங்கேயே உன்னால சமாளிக்க முடியல. அங்கலாம் வந்தான்னு வச்சுக்கயேன், அப்புறம் அவ்வளோதாங்கிற மாரி அந்த இடத்துல வந்து வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னால வரவே முடியாது. ஏய் அந்த ஊருக்கு வந்தேன்னு வச்சுக்கயேன், மிகப்பெரிய கிஃப்ட் வந்து குடுப்பாங்க. யாரு கண்டா? உன் பேர்ல வந்து 10 ஏக்கர் நிலம் கூட குடுப்பாங்க. அப்புறம் என்ன விவசாயம் பண்ணிட்டு நம்ம அங்கேயே செட்டில் ஆயிரலாம். எப்ப பார்த்தாலும் துணி கடைய வந்து கட்டிக்கிட்டே இருக்கிறது எனக்கும் கொஞ்சம் கடுப்பா தான் வருது." அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! விவசாயத்த பார்த்துக்கிட்டு அந்த ஊர்லயே இருப்பீங்க. அப்பன்னா நானும் அந்த ஊர்ல தான் இருக்கணும்." "ஆமா, நான் இருக்கிற இடத்துல தானே நீ இருந்தாகணும்." அப்படின்னு சொல்லி காமெடியா பேசும்போது, "இந்த வம்பே வேணாம்ப்பா. ஏன் அண்ணன் வந்து ரொம்ப ஆசையா இருக்காங்க. என்னாலலாம் வந்து போகாமலாம் இருக்க முடியாது. உன்ன யாரு தடுத்தா? நான் வரமாட்டேன்னா, நான் வரமாட்டேன் தான்." அப்படின்னு வீரா வந்து சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போறாங்க. எல்லாரும் வந்து ரெடி ஆகுங்க. எப்ப கிளம்பிட்டீங்களா இல்லையா? எல்லா லக்கேஜும் பேக் பண்ணியாச்சு. வீரா, மாறன்லேருந்து எல்லாரும் பேக் பண்ணிட்டாங்கங்கிற மாரி ஃப்ளோல வந்து ராகவன் வந்து சொன்னோனே, அப்படியே லைட்டா வந்து இடிக்கிறாங்க. "மாமா உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா வந்து பேசணும்னோனே." கண்மணி வந்து ராமச்சந்திரன கூட்டிட்டு தனியா வந்து போறாங்க. "என்னம்மா அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போறீங்களா மாமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதத்தாம்மா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ராஜா வேற ரொம்ப நெருங்கின சொந்தம். அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்து மாறன்லாம் வரணும்னு ஆசைப்படுவான். ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. மாமா அவங்க 2 பேரும் இந்த கடைய வந்து பார்த்துக்கிட்டோம். இன்னொன்னு நம்ம அங்க போயிட்டு வரதுக்கு 1 வாரம் ஆச்சுனாலும், கடையோட வருமானம்லாம் இவங்க 2 பேரும் இருந்தா பத்திரமா பார்த்துப்பாங்க." "இல்லம்மா விட்டுட்டு போணுமான்னு தான் யோசிக்கிறேன்." "இல்ல மாமா நான் எதுக்கு சொல்றேன்னா, வீராங்கத்துல எப்படி தாலி கட்டுனான்னு உங்களுக்கே தெரியும் மாறன். அப்படி இருக்கும்போது, அங்க இருக்கிறப்ப எல்லாரும் என் தங்கச்சிய பத்தியும், மாறன பத்தியும் தப்பு தப்பா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, அங்கலாம் சமாளிக்க முடியாது மாமா. எனக்கும் தர்ம சங்கடமா இருக்கும். அதனால தான். நீ சொல்றதும் வாஸ்தவம் தான்.
மாறா, வீரா என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 2 பேரும் இந்த கடைய இருந்து பார்த்துக்கங்க. நாங்கலாம் போறோன்னோனே, சரிங்கிற மாரி வீரா வந்து சந்தோஷமா வந்து தலைய வந்து ஆட்டுறாங்க. இத வந்து ராஜா வந்து பார்த்துடுறாங்க. ஓ! இவங்க 2 பேருக்கு இன்னும் பிரச்சனை வந்து தீரல. சும்மா வெளி வேஷமா வந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத நான் கண்டுபிடிச்சுட்டேன். ஆனா யாரும் இன்னும் கண்டுபிடிக்கலையா? அப்படின்னு சொல்லி ராஜா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "என்ன மாமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க?" "என்னப்பா?" "இல்ல சித்தப்பா, நீங்க சொல்றது எல்லாமே தப்பா இருக்குன்னு" ராஜா வந்து பேசுறாங்க. "கல்யாணம் இப்ப தான் ஆயிருக்கு. வீட்டுக்கு வந்து வரவே இல்ல. விருந்து வைக்கவே இல்ல. சொந்த பந்தத்தலாம் பார்க்கவே இல்ல. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல, இவங்க 2 பேரையும் வந்து இங்கேயே வந்து இருக்க சொல்றீங்க. எனக்கு டோட்டலா வந்து ஒண்ணுமே புரியலங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து அதிரடியா வந்து பேசுறாங்க. இத கேட்டோனே வந்து பேரெதிர்ச்சியா வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப ராஜா, "என்ன சித்தப்பா சொல்லப் போறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "சரி எல்லாரும் வாங்க" அப்படின்னு சொல்லிர்றாங்க. "சரி கார் எடுத்துட்டு நான் ரெடியா இருக்கேன். வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லும்போது, பெட்டி படுக்கையோட வந்து கார்ல வந்து வைக்கிறாங்க. லக்கேஜ் எல்லாம் ஒரு வண்டியே போதும். நம்ம 10 பேர் இருக்கோம்ல. அதனால ஒரு வண்டிய வந்து லக்கேஜுக்குன்னே எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ப எல்லாரும் வந்து ஒண்ணா ஒரே வண்டியில போலான்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் சீட்ல வந்து ஏற பார்க்குறாங்க மாறன். "ஏய் இங்க யார்றா ஏறணும்? பெரியப்பா வந்து ஏறுவாங்கடா. நீ மொதல்ல வந்து பின்னாடி போடா" அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே வந்து அவங்க பெரியப்பா வந்து ஏறுறாங்க. ஃப்ரண்ட்ல வந்து உட்காந்துக்கிறாங்க. நம்ப ராமச்சந்திரன், "பின்னாடி போய் உட்காருடா. பின்னாடி யார் உட்கார்ந்துருக்கான்னு" சொல்லி எட்டி பார்க்குறாங்க. "ஓ! கரும்பு திங்க கூலியா? வீரா உட்கார்ந்துருக்காளா? ஓகே, ஓகே. ரொம்பவே சந்தோஷங்கிற மாரி யோசிச்சுட்டு அப்படியே வீரா பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. பின்னாடி வந்து கடைசி சீட்ல வந்து ராகவனும், கண்மணியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே கார் வந்து போய்க்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு ரொமான்டிக்கான சாங் வந்து ப்ளே பண்றாங்க. அப்பன்னு பார்த்து, "பாத்தியா வீரா? எவ்வளோ சந்தோஷமா, நிம்மதியா இருக்கு. இதுக்காக தானே ஆசைப்பட்டுட்டு இருக்கேங்கிற" மாரி பேசும்போது, அதே மாரி எல்லாரும் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து பாட்டு பாட சொல்றாங்க. நம்ப மாறன், "ஏய் அவளுக்கு வந்து கூட்டத்தில கோரஸா பாடுனா பிடிக்காதாம். பாட்டு வந்து ஆஃப் பண்ணிட்டா, அவ வந்து பாடுவாளாம்" அப்படின்னு சொல்லும்போது ரொமான்டிக்கான ஒரு சாங் வந்து பாடுறாங்க. அட்டகாசமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். "ஏன்பா வண்டிய நிப்பாட்டுப்பான்னு" சொன்னோனே, ஊர் எல்லை பகுதிக்குள்ள வந்துடுறாங்க. அந்த இடத்துல விவசாயம் பண்ணி சூப்பரா செழிப்பா வந்து அந்த ஊர் இருக்கு. அந்த ஊர வந்து பார்த்து அப்படியே வந்து சந்தோஷப்படுறாங்க. ஊருக்கே பேசாம வந்து செட்டில் ஆயிரலாம்னு தான் நினைக்கிறேன்னு ராமச்சந்திரன் வந்து யோசிக்கிறாங்க. "ஆமா சித்தப்பா, நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த ஊரு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, என்னாலயும் புரிஞ்சுக்க முடியுது. கடைய யார்கிட்ட குடுக்குறது தான் தெரியல. ராகவனும் வந்து அவ்வளவு பொறுப்பா வந்து பார்த்துக்க மாட்டான். அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதான் மாறன் இருக்கானே, ஒரு கடைய வந்து குடுங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ள வந்து 3, 4 கடையா வந்து டெவலப் பண்ணிருவான். எல்லாரும் எப்படிதான் மாறன வந்து நம்புறீங்கன்னு தெரியவே இல்ல. அப்படி என்னதான் பண்ணி வச்சிருக்கான்? எனக்கு தான் அவன சுத்தமா வந்து புடிக்க மாட்டேங்குதேங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ராமச்சந்திரன். வயசான 2 தம்பதிகள் வந்து சாப்பாட வந்து அப்படியே ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இத வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, "வீரா அங்க என்ன தெரியுதுன்னு பார்க்குறியா? அவங்க எவ்வளோ இந்த வயசுலயும் வந்து ஒத்துமையா இருக்காங்கன்னு பார்த்தியா? அவங்க வயசுல நான் நம்மள தான் பார்க்குறேன்னு" சொல்லி, மாறன் வந்து வீராக்கு வந்து ஊட்டி விடுற மாரி, வீரா வந்து மாறனுக்கு ஊட்டி விடுற மாரி, அப்படியே கியூட்டா அழகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. "டேய் போதும்டா" அப்படிங்கிறாங்க. "அந்த வயசுல கூட நம்ம ஒத்துமையா வந்து இருப்போம். உன் மனசுல நான் இடம் பிடிக்கிறது கஷ்டம்லாம் இல்ல வீரா. என்னால முடியும். இருப்பினும் நீயா என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும். அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேங்கிற" மாரி சொன்னோனே, திருப்பியும் கார்ல ஒட்டுமொத்த குடும்பமும் ஏறுறாங்க. ஏறுனோனே, கார் எடுத்துட்டு அவங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.